Hi guys, good morning, good afternoon, good evening everyone. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு குவிஸ் என்னன்னு கேக்குறீங்களா? இங்கிலீஷ்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர், அதுதான் இன்னைக்கான உங்களுக்கு குவிஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அதாவது 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நாம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர் என்ன? அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோட எண்ட்ல நாம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தான். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் நாம பார்க்கலாம். In December, I will have been working at my company for 5 years. அதாவது என்ன? In December, I will have been working at my company for 5 years. இதுக்கான தமிழ் மீனிங், டிசம்பர் வந்தா நான் 4 வருஷமா வேலை செஞ்சு கொண்டு இருந்திருப்பேன். டிசம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனில நான் 4 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்றதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, இந்த சென்டென்ஸ் ஏன்டா நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும் இல்லையா? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளனேஷனோடையும் எக்ஸாம்பிள்ஸோடையும் நாம பார்க்க போறோம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், அதோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்மளால ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை கரெக்டா யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ அதோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ஆக்சிலரி verb. ஆக்சிலரி verbனா ஹெல்பிங் verb அப்படின்னு சொல்லுவோம். verb தான் பேஸ் ஃபார்ம் verb, அதாவது present verb அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து present verb ஓட ing ஃபார்ம் சேர்த்து நாம யூஸ் பண்ண போறோம். ஓகே, சப்ஜெக்ட் அப்படின்னா I, he, she, it, they, you, we. அதாவது இதுல 2 ஃபார்ம்ஸ் இருக்கு, he, she, it. இது மூணுமே சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். I, they, you, we அப்படின்றத plural அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர் plural 2 இருக்கு, பட் ஆனா நம்ம யூஸ் பண்ண போற ஹெல்பிங் verb ஒண்ணுதான், will, have, been. இந்த ஒரே ஒரு ஹெல்பிங் verb தான் நம்ம இந்த future perfect continuous tenseக்கு ஃபுல்லா யூஸ் பண்ண போறோம். ஓகே கைஸ், அப்போ சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஆக்சிலரி verbனா ஹெல்பிங் verb, will, have, been தான் தெரிஞ்சிருச்சு, verbனா பேஸ் ஃபார்ம் verb, present verb அப்படின்னு சொல்லலாம். அது கூட ing சேர்த்து நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ இது பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்னா நேரடியா ஒரு விஷயத்த சொல்றது, நெகட்டிவ்னா நேரடியா சொன்னதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா ஒரு விஷயத்த சொல்றது, இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டினிங், ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்றது தான் இன்ட்ராகேட்டிவ். அதை பத்தி நம்ம இந்த வீடியோஸ்ல தெளிவா ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, பாசிட்டிவ் ஆக்சிலரி வெர்பை எப்படி யூஸ் பண்ணணும்? பாசிட்டிவா, அதாவது நார்மல் ஃபார்முலா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட பேசிக் ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்ப், வெர்ப் அதோட ing. ஓகே, ஆக்சிலரி வெர்ப் அதுதான் மெயின் இல்லையா? அந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத இப்போ பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னா will, have, been. இதுதான் ஆக்சிலரி verb, ஹெல்பிங் verb. இதை வந்து நம்ம டைரக்டா யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் அப்படின்னா, நெகட்டிவ்னா நேர்மறைக்கு சொன்னேன் இல்லையா, நேர்மறை அதாவது எதிரான ஒரு விஷயம். சோ நெகட்டிவ்க்கு நம்ம will பக்கத்துல தான் நாட் சேர்ப்போம், will have been பக்கத்துல நாட் சேர்க்க மாட்டோம், willக்கு பக்கத்துல தான் நாட் சேர்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்ப்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் will, அது பக்கத்துல தான் நாம நாட் அப்படின்றத சேர்ப்போம். ஓகே, இன்ட்ராகேட்டிவ்னா இங்கே நாட் சேர்ப்போம்னு சொல்லியாச்சு. இன்ட்ராகேட்டிவ்னா சப்ஜெக்ட் பின்னாடியும் will முன்னாடியும் வரணும், அதுதான் நாம இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கொஸ்டினிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்ஜெக்டா இருக்கிறவங்க பின்னாடி வருவாங்க, ஹெல்பிங் வெர்ப்ல இருக்கக்கூடிய முதல் வேர்ட்ஸ் வந்து முன்னாடி வரும். இதுதான் நம்ம இப்ப யூஸ் பண்ணி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை கிளியரா பார்க்க போறோம்.
இப்போ நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான பாசிட்டிவ் தான் பார்க்க போறோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்கலாம் இல்ல பிரசன்ட்ல நடந்திருக்கலாம். பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரெண்டையும் தொடர்ந்து ஃபியூச்சர்ல நடக்குது இல்லீங்களா, அதுதான் நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண விஷயம் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் மூணுக்குமே வருது இல்லீங்களா, இததான் நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சர்ல மட்டும் ஸ்டார்ட் ஆகல, இட் ஸ்டார்டிங் வித் பிரசன்ட் and then பாஸ்ட்லயும் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பிரசன்ட்லயும் நடந்திருக்கு, ஃபியூச்சர்லயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். அடுத்தும் நடக்கும், ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் ஆனாலுமே அடுத்தும் தொடர்ந்து நடந்து ஃபியூச்சர்ல தான் முடியும் இல்லீங்களா. சோ அந்த விஷயத்த சொல்றதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றத பாசிட்டிவ்க்கு நாம பார்ப்போம். நார்மலா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட், auxiliary verb plus ing இல்லீங்களா, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, இங்கே நான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். ஒன்னு, they will have been learning English for 2 years by coming month. இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? they will have been learning, அவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். என்னத்த? இங்கிலீஷ். எத்தனை வருஷமா? 2 வருஷமா. அதாவது அடுத்த மாசம் வந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ அவங்க 2 வருஷமா கத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாஸ்ட்லயும் நடந்திருக்கு, பிரசன்ட்லயும் நடந்திருக்கு, ஃபியூச்சர்லயும் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. சோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். சோ அவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் இங்கிலீஷ 2 வருஷமா கத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சு அப்படின்னா அது 2 வருஷம். ஒரு இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ், ஓகேவா, அவங்க என்ன பண்றாங்க? 2 வருஷமா கத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 வருஷம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள், she will have been surprising him on his birthday. she will have been surprising him on his birthday. இங்க she அப்படின்றது கேர்ள், ஓகேங்களா. him, his ரெண்டுமே ஒரே இதுதானே வரும். எப்படி இங்க him போட்டிருக்காங்க, இங்க his போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா. ஒரு சென்டென்ஸ்ல him வருது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய, அதாவது ஆன அடுத்து பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா, ஒரு பையனை அடுத்து பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம him யூஸ் பண்ணுவோம். கேர்ளா இருந்தா her அப்படி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பாயா இருந்துச்சு அப்படின்னா him, his ரெண்டுமே நாம யூஸ் பண்ணலாம். சோ அதனால இங்க நான் ரெண்டு him and his ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கேன். இங்க என்ன சென்டென்ஸ்ல சொல்லிருக்காங்க? she will have been surprising, அவ வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. him யாருக்கு? அவனுக்கு. on his birthday, அவனோட பர்த்டேக்கு அவ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. ஃபியூச்சர்ல அவளோட பர்த்டே வரப்போகுது, அந்த பர்த்டேக்கு அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறா? சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இன்னமும் பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா இல்லீங்களா. சோ இததான் நாம இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு பொண்ணு வந்து என்ன பண்றான்னா அவனோட பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லாட்டி ஃப்ரெண்டா இருக்கலாம், அவனுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறா? சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. பாஸ்ட்ல இருந்து திங்க் பண்ணி, நேத்து திங்க் பண்ணா, இன்னைக்கு திங்க் பண்ணா, நாளைக்கு திங்க் பண்ணுவா. அவ பர்த்டே வரைக்கும் அவ திங்க் பண்ணிட்டு இருப்பா. பர்த்டேக்கு தானே பிரசன்ட் கொடுக்க முடியும். சோ பர்த்டே வரைக்கும் அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதுதான் இந்த சென்டென்ஸ் மென்ஷன் பண்ணுது. சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுலயுமே தொடர்ந்து வருது. ஃபியூச்சர்லயும் அது முடியல அப்படின்ற மாதிரியான சென்டென்ஸை நாம சொல்றோம். சோ இதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும், அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். அடுத்து நாம நெகட்டிவ் பார்க்கலாமா? நெகட்டிவ் தான் இப்போ நாம பார்க்க போறோம். நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறையான செயலை தான் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். நார்மலா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி verb பிளஸ் verb-ஓட ing. ஆக்சிலரி verb அப்படின்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? will have been, இதுதான் ஆக்சிலரி verb. அப்போ நம்ம எதிர்மறையா ஒரு விஷயத்த சொல்றோம். அப்போ அந்த நாட் அப்படின்றத எங்க சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன், வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அப்போ நாட் அப்படின்றத வில்லுக்கு பக்கத்துல தான் நாம சேர்க்க போறோம். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எதிர்மறையான ஒரு செயலை பத்தி நம்ம சொல்றப்போ ஹெல்பிங் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேர்டுக்கு பக்கத்துல தான் நாம எதிர்மறைக்கான நாட் அப்படின்றத சேர்ப்போம். ஓகே, இப்போ
they will have been learning English for 2 years by coming month. 2 வருஷமா அவங்க இங்கிலீஷ் கத்துட்டு இருக்காங்க. இப்ப வரப்போற மாசத்தை சேர்த்தா இல்லைங்களா? 2 வருஷமா அவங்க இங்கிலீஷ் கத்துட்டு இருக்காங்க. இப்ப வரப்போற மாசத்தை சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? இதை எப்படி நம்ம நெகட்டிவா சொல்லலாம்? அவங்க 2 வருஷமா கத்துக்கவே இல்லை, வரப்போற மாசத்தையும் சேர்த்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? சோ அப்போ will பக்கத்துல not அப்படின்றத ஆட் பண்றோம். ஓகேங்களா? will பக்கத்துல not அப்படின்றத ஆட் பண்றோம். மீனிங் என்ன? அவங்க 2 வருஷமா இங்கிலீஷ் கத்துக்கவே இல்லை, இப்ப வரப்போற மாசத்தையும் சேர்த்து, அதாவது முடிஞ்ச மாசத்தோட நம்ம நிப்பாட்டல, வரப்போற மாசத்தையும் கடன் வாங்கிக்கிறோம் இல்லையா? இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். வரப்போற மாசத்தையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அவங்க 2 வருஷமா இங்கிலீஷ் கத்துக்கவே இல்ல அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. She will have been surprising him on his birthday. அவ என்ன பண்றா? சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறா அவனுக்கு, அவனோட பர்த்டேக்குள்ள. சோ அவனோட பர்த்டே எப்பன்றத மென்ஷன் பண்ணல. அவனோட பர்த்டே வந்து அடுத்த மாசமா இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். பட் ஆனா அவன் என்ன பண்றா? பாஸ்ட்ல இருந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. பட் ஆனா அது எண்டுக்கு வரல. சோ அததான் நம்ம இங்க சொல்லிருக்கோம். சோ இத எதிர்மறையா எப்படி சொல்லலாம்? she will not have been surprising him on his birthday. She will not have been surprising him on his birthday. அவ வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கல அவனுக்கு, அவனோட பர்த்டேக்கு. அவ என்ன பண்றா? சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அவனோட பர்த்டே வரப்போகுது, ஆனா அவ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? இதுதான் எதிர்மறையான செயல். அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டினியூவஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம பார்க்க போறது இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டினிங், அதை பத்தி பார்க்கலாம். Okay guys, இப்போ இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டினிங். கொஸ்டினிங்க்கு ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்ப், வெர்போட ing. இது பேசிக்கான ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ நான் இங்க 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். இதை எப்படி இன்ட்ராகேட்டிவ்ல மாத்தலாம்? இன்ட்ராகேட்டிவ்ல மாத்துறதுக்கு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொன்னேன். ஆக்சிலரி வெர்ப் என்ன? will have been. கரெக்ட்டுங்களா? அப்போ will வந்து முன்னாடியும் தேவ பின்னாடியும் நாம யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணோம்னா அது கொஸ்டினிங். அவ்வளவுதாங்க. இன்ட்ராகேட்டிவ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டினிங் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதாவது they will have been learning, அவங்க வந்து கத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இதை வந்து மாத்தி போடுறப்போ will they have been learning வருது. அப்போ அவர்கள் கற்றுக்கொண்டு இருந்தார்களா 2 வருடமாக இந்த மாசம் வந்துச்சுன்னா, இந்த மாசம் வந்துச்சு அப்படின்னா அவங்க 2 வருஷமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம கொஸ்டினிங்கோட கேட்கிறோம். அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. she will have been surprising him on his birthday. அவ வந்து அவனோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? அவள் நினைக்குகின்றாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ she பின்னாடியும் will முன்னாடியும் யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப என்ன சொல்லுவோம்? will she have been surprising? அவ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு क्वेश्चन கேக்குறோம் இல்லையா? இவ்வளவுதாங்க இன்ட்ராகேட்டிவ். இப்போ நம்ம பார்த்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் இது 3 எப்படி யூஸ் பண்ணணும், 3க்கான ஃபார்முலா பேசிக் என்ன, நார்மலா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கான பேசிக் என்ன, ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். சோ இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஸ்டார்டிங்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன் இல்லையா? எந்த லெட்டரை நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இ அப்படின்ற லெட்டரை தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இப்போ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.